காவேரி தான் அம்மாவோட கிளாஸ் டீச்சராங்கிறது நாமளே ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது நல்லது. நானே காவேரியை தேடி போறேன். அவ இன்னும் உயிரோட தான் இருக்காங்கிறது மட்டும் உறுதியா தெரியட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து தாத்தா கிட்ட பேசிக்கிறேன். இந்தாங்கம்மா. அம்மோ, சட்னி ஊத்தவா? மணி என்ன? ச்சே, இப்பதான் 8 ஆகுதா? அம்மா இன்னும் ஸ்கூலுக்கு கிளம்ப ½ அன் ஹவர் இருக்கே. என்ன இன்னைக்கு டைம் இவ்வளோ ஸ்லோவா போகுது? விஜய், நீயும் எல்லாரோடையும் உட்காந்து சாப்பிட வேண்டியதானே? இல்லை சத்தி, நான் அம்மா ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து அப்புறமா சாப்பிட்றேன். சரி, இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்தவா? விஜய், ஏப்பா அங்கே இங்கேயும் குட்டி போட்டு போன மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கிற? ஒரு இடத்துல உட்காந்தா தான் என்ன? நேற்று நைட்டு காவேரியை பத்தி கேட்க போனப்போ தாத்தா தூங்கிட்டு இருந்ததால எதுவும் கேட்காம வந்துட்டோம். பேசாம இப்ப கேட்டுடலாமா? வேண்டாம் வேண்டாம், முதல்ல ஸ்கூலுக்கு போய் காவேரியை நேர்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாத்தா கிட்ட இதை பத்தி கேட்கலாம். பாட்டி, இன்னொரு இட்லி வைங்க. வைக்கிறேம்மா. இன்னொரு இட்லியா? ஆமோ, ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல, சாப்பிட்டது போதும், கிளம்பலாமா? டேய், சாப்பிட்ற புள்ளிய எதுக்குடா பாதியிலே எழுப்புற? இல்ல சத்தி, அவளுக்கு டைம் ஆச்சு. வேணா 2 இட்லியை ஒரு பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுங்க, கார்ல போகும்போது சாப்பிட்டுப்பா. இல்லடாமோ? மாட்டேன், நான் இங்கே சாப்பிட்டு தான் வருவேன். என்ன சின்னையா, பாப்பா கேட்டு வாங்கி சாப்பிடறதே அதிசயம். இதுல நீங்க வேற எந்திரிச்சு வாங்குறீங்க. இல்ல, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, அதான் சொன்னேன். வழக்கமா 8:30 மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புவேன். மணி இப்போ 8:15 தான் ஆகுது. உள்ள பொறுமையா சாப்பிட்டு முடிக்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. நீ சாப்பிட்ற தங்கம்? நீ சாப்பிடுறா? சாப்பிடு செல்லம், சாப்பிடு. ஊத்திக்கோ.